ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்தியன் நேச்சுரல் ஃபுட்டு. நம்ம இன்றைக்கி சிம்பிளான டேஸ்டான முட்டை தொக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. தோசை தவா ஹீட் ஆனதும் 2 ஸ்பூன் ஆயில், கால் ஸ்பூன் மிளகாய்த்தூள், கால் ஸ்பூன் மஞ்சள் தூள், கால் ஸ்பூன் ஜீரகத்தூள், கால் ஸ்பூன் மிளகுத்தூள், லாஸ்ட்டாக கால் ஸ்பூன் உப்பு சேர்த்து மசாலாவை நல்லா கிளறிக்கலாம். ஏற்கனவே வேக வச்சு கட் பண்ண முட்டை சேர்த்துக்கிறேன். நல்லா ஃப்ரை ஆகட்டும். அப்பப்போ முட்டையை திருப்பி விட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க. இது அப்படியே ஃப்ரை ஆகிட்டு இருக்கட்டும். ஸ்டவ் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். அடுத்து கடாய் ஹீட் ஆனதும் ஆயில் ஹீட் ஆனதும் 1/2 ஸ்பூன் சோம்பு, 2 கொத்து கறிவேப்பிலை, கட் பண்ண பெரிய வெங்காயம் 1 கப்பு சேர்த்து கிளறிக்கிறேன். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு உப்பு. வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. 1 கப் தக்காளி சேர்த்துக்கிறேன். இந்த சைடு முட்டை ரெடி ஆயிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். தக்காளி ஓரளவுக்கு வதங்கியிருக்குது. இந்த டைமில் 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, தேவையான அளவு உப்பு சேர்த்து கிளறிக்கலாம். மசாலாவை பச்சை வாசனை போகிற அளவுக்கு கிளறிட்டு 1/4 கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணியெல்லாம் சுண்டிருச்சு. இந்த டைமில் மல்லி இலை சேர்த்து இன்னும் 2-3 நிமிஷம் கிளறி விட்டுக்கலாம். தொக்கு ரெடி ஆயிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஒரு பிளேட்டில் நம்ம ரெடி பண்ணி வச்ச தொக்கு, ஃப்ரை பண்ண முட்டை சேர்த்துக்கலாம். முட்டை தொக்கு ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.